நான் இஃப்காஸ் ஒரு கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். கேள்விப்பட்டு இருப்பீங்க, கண்டும் இருப்பீங்க. இப்போ நான் கடந்த ஒரு 5 வருஷமா ஃபிசிக்கல் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணது இல்லை. இப்போ நாங்கள் ஆன்லைன் பிள்ளைகளையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புதிய முயற்சியாக எடுப்போன்ற மாதிரி தான் 27 பேட்ச்ல இருந்து, அதாவது 27, 26 2 பேட்சுக்கும் ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 27 பேட்ச், அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக தியரியில் ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே சில தியரிகள் படித்து வச்சுருப்பீங்க, சில தியரியாக நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க, வெளியே எங்கேயும் படிச்சிருப்பீங்க. 27 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிட்ட வைக்கொண்டிருக்கு, ஓரளவு படிச்சிருப்பீங்க, தியரிகளை ஓரளவு படிச்சிருப்பீங்க. இந்த தியரிகளோட சேர்த்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து படிக்கிறன்றது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஏன்னா நிறைய விஷயம் தாண்டிடுச்சு, நிறைய காலம் தாண்டிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறன்றது அவ்வளோ வாய்ப்பு குறைவு. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாடப்பகுதியில் ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இதுக்கு அங்கால முக்கியமான தியரிகள், தேவையான தியரிகள் எல்லாத்தையுமே படிச்சு தேவையான பேப்பர்ஸ், கேள்விகள் எல்லாமே செஞ்சு நான் டியூட்ஸ் அனுப்புவேன். அந்த டியூட்ஸ் உள்ள கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் கிட்டவாகிற நேரம், ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸை முடிச்சு அது மாதிரி செகண்ட் அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வர நேரம் அந்தந்த டேர்முக்குரிய சிலபஸை முடிச்சு இன்ஷால்லாம் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னால பேப்பர்ஸ் செஞ்சு, டேர்ம் பேப்பர்ஸ் செஞ்சு டிஸ்கஸ் பண்ணி உங்களை முழுமையாக டேர்ம் எக்ஸாம்ல இருந்தே வழிப்படுத்தி தேவையான எல்லாத்தையுமே சொல்லி தந்து தேவையான ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல இருந்து உங்களோட ப்ரோக்ரஸை பார்க்க வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்போ அதில் ஒரு முதற்படியாக நாங்கள் காவிகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தோம். அதுக்கு முன்னுக்குள்ள பாடங்கள் எதுவும் சிக்கல் இருந்தாலும் சரி, என்ற ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை காய்ச்சி கொள்ளையிடும். எந்த விஷயம் இருந்தாலும் சரி, பாடம் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த தியரி விளக்கங்கள் இருந்தாலும் சரி. இப்போ இதுக்கு முன்னுக்குள்ள பாடங்கள் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படுதுன்னு கேட்டால் கூட ஏற்கனவே கிளாஸஸ்ல ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் இருக்குதாங்க. இதுக்கு முன்னுக்குள்ள பாருங்க, உதாரணத்துக்கு இருபடி சமன்பாடு உங்களுக்கு படிக்க கிடைக்கும், அதில் கொஞ்சம் தெளிவு குறைவாக இருக்கு. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் எனக்கு இருக்கு. எனக்கு இதை படிச்ச பிசிக்கலா படிச்சாக்களுக்காக ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸ்லேயே டிரெக்டா ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் இருக்கு, யூனிட் வைஸ் வீடியோஸ் இருக்கு. அப்படி தேவையானவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட இதுல முக்கியமான நோக்கம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு நம்பிக்கையா போயிட்டு உட்கார்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்து விட்டுறது. அப்போ அது முதற்கட்டமாக நாங்கள் காவிகள் ஆரம்பிச்சு, காவிகள் சின்ன பாடம், லேசான பாடம், அதே நேரம் ஒரு அடிப்படை பாடம். பியூர் மேத்ஸ்ல எப்படி ட்ரிக்னோமெட்ரி ஒரு அடிப்படை பாடம்னு சொல்றாங்களோ, அதாவது ட்ரிக்னோமெட்ரி படிக்காம, ட்ரிக்னோமெட்ரி விளங்காம ஒரு நாளும் அங்கால மேத்ஸ் படிக்கிறது சாத்தியம் இல்லை. ட்ரிக்னோமெட்ரி 100% விளங்குற கட்டாயம் இல்லை. ஒரு 50% விளங்காம அங்கால மேத்ஸ் படிக்கிறது சாத்தியமே இல்லை. ஏன் அப்படி சொல்றோம்ல, இந்த ட்ரிக்னோமெட்ரி எல்லா இடத்துலையும் தொடர்புபட்டு வரும். உதாரணத்துக்கு நீங்க காவிகள் எடுக்கலாம், அல்லது பின்னுக்கு வர எந்த பாடமும் எடுக்கலாம். மேத்ஸ்ல நீங்க பின்னுக்கு படிக்க போற எல்லா பாடங்கள்லையும் இன்னொரு இடத்துல திரிகோண கணிதம் கட்டாயம் தொடர்புபட்டு வரும். அதே மாதிரி தான் காவிகள் அப்ளைட்ல படிக்கிற நிறைய பாடங்கள், இப்போ நிறைய பாடம் படிக்க போறோம். வீட்டு கிராஃபா இருக்கலாம், அவங்களை எரியமா இருக்கலாம், ரைட். பின்னுக்கு படிக்க பெரிய பாடங்கள், புவியீர்ப்பு மையம், புவியீர்ப்பு மையத்தை தொடர்புறது குறைவு, நிறைய பாடங்கள் படிக்க போறோம். பின்னுக்கு மொத்த அங்கால வேற என்ன சொல்லலாம், ஒருதள விசைகள், இந்த மாதிரி நிறைய பாடங்கள் படிக்க போறோம். எல்லாத்துலயுமே காவிகள் ஒரு அடிப்படை பாடமாக வரப்போம். எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன பகுதியிலாலும் எங்களுக்கு இந்த காவிகளை தொடர்புபடுத்தி ஒரு சின்ன தியரினா கட்டாயம் படிக்கும். அப்ப காவிகள் விளங்கி கொள்வது மிச்சம் முக்கியம். இந்த காவிகள் விளங்குவீங்களா இருந்தால் மேல அப்ளைட் படிக்கிற நேரம் உங்களுக்கு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய திறன்கள் வரும். காவிகளை பயன்படுத்தி எப்படி கேள்விகள் அணுகலாம், எந்த மாதிரி கேள்விகளை செஞ்சு கொண்டு போகலாம். நாங்க தியரி படிக்கிற நேரம் ஒரு மெத்தட்ல கேள்விகள் செஞ்சுட்டு போவோம். இதுகளை காவியுளுக்கு கொண்டு வந்து எப்படி புகுத்தலாம்ன்ற மாதிரி யோசிப்பீங்களாக இருந்தால், யோசிக்க பழகுவீங்களா இருந்தால் நிறைய கேள்விகள் ஒரு வித்தியாசமான முறைகளை நீங்க அணுக பழகுவீங்க. அப்ப நாங்க அந்த மாதிரி கேள்விகள் செய்ய போறோம். நிறைய பகுதியில் பின்னுக்கு படிக்க போறோம். இப்போதைக்கு நாங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக காவிகளை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
காவிகள் பத்தி ஏற்கனவே ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்கு. எங்க படிச்சிருப்பீங்க? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. சில பேசிக்கான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள பத்தி படிச்சிருப்பீங்க. வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காவிகள்னா என்ன? அடிப்படை பௌதிக கணியங்களை நான் 2ஆ பிரிக்கலாம். சரிதானே? அடிப்படை பௌதிக கணியங்கள் எல்லாத்தையுமே 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ட எண்ணிக்கணி என்று சொல்லுவோம். எண்ணிக்கணியம். மற்றையவரை காவிக்கணியம்னு சொல்லுவோம். மற்றையவரை காவிக்கணியம்னு சொல்லுவோம். இப்ப பௌதிக கணியங்கள் எல்லாமே 2 வகையாக பிரிக்கப்படலாம். ஒன்று எண்ணிக்கணியம், இன்னொரு காவிக்கணியம். இந்த எண்ணிக்கணியம் என்று சொல்லப்படுறது பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள். அப்படிதானே? பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள் எல்லாமே எண்ணிக்கணியங்கள் சொல்லுவோம். அதாவது இவருக்கு எந்த திசையில காணப்படுறது பிரச்சனை இல்லை. பருமன் மட்டும் தான் கொண்டிருக்கேன். அவருக்கு திசை ஒரு பொருட்டாக வராது. உதாரணத்துக்கு நேரத்தை சொல்லலாம். யாரை பார்த்து நேரத்தை கேட்டாலும் 5 மணினா 5 மணி தான் சொல்லுவோம். அவர் எந்த பக்கம் பார்த்து கொண்டு 5 மணின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி திணிவு. யாரு திணிவுன்னு சொல்லப்படுறது ஒரு பொருள் கொண்டுள்ள சடத்தின் அளவு. அப்ப அளவுன்ற நேரம் அதுவும் ஒரு எண்ணிக்கணியமா தான் பருமன் மட்டும் தான் காணப்படுது. இவ்வளவு அளவை கொண்டிருக்கு. ஒரு பருமன் மட்டும் தான் சொல்லிருக்கு. நாங்க ஒரு திசையை சொல்லி குறிப்பிட்டு சொல்றது இல்லை. அப்ப காவிக்கணியம்ன்ற நேரம் பருமன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு திசையும் முக்கியத்துவம் வாய்ந்து வார கணியங்கள் தான் காவிக்கணியங்கள். உதாரணத்துக்கு விசைகள். விசைகள். இந்த விசைகளை பத்தி பாக்குறேன்னு பாருங்க. விசைகளை பத்தி நிறைய விஷயம் படிக்க போறோம். நான் இங்கால திசையில ஒரு 10 நியூட்டன் கொடுக்கிறதுக்கும் இங்கால திசையில ஒரு 10 நியூட்டன் கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த 2 விசைகளாலையும் பருமன் மாறாட்டியும் நான் திசையை மாத்துற நேரம் வேற வேற விஷயங்கள் நடக்க போகுது. இங்கால பக்கம் 10 நியூட்டன் கொடுத்தால் ஒரு விஷயம் நடக்கும். இங்கால பக்கம் 10 நியூட்டன் கொடுத்தா வேறொரு விஷயம் நடக்கும். இதுவே இது 2யும் சேர்த்து கொடுத்தா இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த இங்காலையும் ஒரு 10 நியூட்டன், இங்காலையும் ஒரு 10 நியூட்டன் 2யும் சேர்த்து நான் வழங்குறேன். வித்தியாசமா வேறொரு விஷயம் நடக்கும். அப்ப காவிகளை பொறுத்த வரையில பருமன் எந்த அளவு முக்கியமாக காணப்படுதோ அத மாதிரி அந்த காவிகள் தொழிற்பற்ற திசையும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. இந்த சின்ன உதாரணம் விளையும் கொள்ள. ஆனா எண்ணிகளை பொறுத்த வரையில பருமன் மட்டும்தான் முக்கியத்துவம் பெறுது. அது திசை முக்கியத்துவம் பெறுறது இல்லை. அது திசை கொண்டிருக்கிறதே இல்லைன்னு சொல்றேன். ஒரு எண்ணிக்கணியத்தை பொறுத்த வரையில அவருக்கு திசையே காணப்பட்டது இல்லைன்னு சொல்றோம். ஆனா காவிகளை பொறுத்த வரையில அவருக்கு பருமனும் காணப்படுது, திசையும் காணப்படுது. கட்டாயம் காவிகள் வரையறுக்கப்பட்ட நேரம் எப்பயுமே பருமனோட சேர்த்து திசையும் குறிப்பிடப்படணும். பருமன் மட்டும் சொல்றதும் பிழை, திசை மட்டும் சொல்றதும் பிழை. எந்த வகையான காவியா இருந்தாலும் சரி, எந்த வகையான காவியா இருந்தாலும் சரி, அவர் நீங்க எழுதி காட்டு நேரம் ஒரு விசையா இருக்கலாம், ஒரு உந்தமா இருக்கலாம், நிறைய காவியல் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், வேகமா இருக்கலாம், ஆறுமுகங்களா இருக்கலாம், எதை குறிப்பிடுறதாக இருந்தாலும் இது போல நீங்க கட்டாயம் பழகிக் கொள்ளணும். ஒரு காவிய எழுதி காட்டு நேரம் பருமனோட சேர்த்து திசையும் எழுதி காட்டு. இந்த திசையில இவ்வளவு பருமன் உள்ள காவி. வடக்கு நோக்கி 5 மீட்டர் பர் செகண்ட் வேகம், கிழக்கு நோக்கி 8 மீட்டர் பர் செகண்ட் வேகம், அல்லது வலப்பக்கமாக 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். இந்த மாதிரி காவிகள் வரையறுக்கப்பட்ட நேரம் கட்டாயம் பருமனோட சேர்த்து திசையும் வரையறுக்கப்படும். எண்ணிகள் வரையறுக்கிற நேரம் நீங்க திசை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 கிலோகிராம்டா அது 5 கிலோகிராம், 5 மணிண்டா அது 5 மணி தான். அதுக்கு நீங்க திசை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காவிகள் சொல்ற நேரம் எப்பயுமே பருமனோட சேர்த்து எந்த திசையில் தொழிற்பட்ட காவின்றதை நீங்க சொல்லி காட்டணும். இந்த எண்ணிக்கணியங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம். நேரம் சொல்லலாம், திணிவு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், நிறைய சொல்லலாம். என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில உதாரணங்கள் எழுதிக்கோங்க. பிசிக்ஸ் மாதிரி பெரிய அளவு டீப்பா நாங்க தியரியை பத்தி பார்க்க போறது இல்லை. ஆரம்பத்துல இந்த காவிகன்ற பாருங்க தியரி மாதிரி தான் போகும். கணக்கு கொஞ்சம் லேட் ஆகி தான் வரும். ஆரம்பத்துல சில விஷயங்கள் படிப்போம். அந்த அடிப்படைகளை பயன்படுத்தி கொண்டு அங்கே கணக்குகளுக்கு அணை கொண்டு போகும். அப்ப ஆரம்பத்துல காவிகண்டா என்ன, காவிகளை நாங்க எப்படி எப்படி வரையறுக்கலாம், என்னென்ன வகையான காவிகள் காணப்படுது, காவிகளுக்கு என்னென்ன தொடர்புகள் காணப்படுது, வேறுபட்ட காவிகளுக்கு என்னென்ன தொடர்புகள் காணப்படுது, எப்படி பெயர்கள் வைக்க போறோம், அப்படியெல்லாம் பார்த்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தியரி மாறி போயிட்டு கடைசியா எல்லாம் சேர்த்து கேள்விகளாக செய்ய போறோம். நீங்க தெரிஞ்சுக்கொண்டு நாங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி கேள்விகள் வார நேரம் எப்படி நாங்க சொன்ன தியரிகள் அப்ளை பண்ண போறோம். அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் தியரி மாறி தான் போகும், கேள்விகள் குறைவா தான் இருக்கு, பின்னுக்கு தான் கேள்விகள் வரப்போகுது. எண்ணிக்கணியம்ன்ற நேரம்
நேரம், திணிவு இந்த மாதிரி கணியங்கள் சொல்லி கொண்டு போகலாம். அது மாதிரி காவி கணியம்ன்றது நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இடப்பெயர்ச்சி ஒரு காவி. விசைகள் காவிகள். வேற வேகம்ன்றது காவி. வேகம் காவி. வேகத்தின் பருமன் எண், அதாவது கதி. வேகத்தின் பருமனத்தை நாங்கள் கதின்னு சொல்லுவோம். கதின்னு சொல்லப்பட்டது ஒவ்வொரு கணத்திலையும் காணப்படுற வேகத்தின் பருமன். 60 மீட்டர் பர் செகண்ட் அந்த பருமன்றது மட்டும்தான் கதின்னு சொல்லுவோம். எந்த திசையில 60 மீட்டர் பர் செகண்ட் கதைக்கிற மாதிரி இருந்தாலும் அது வேகத்துக்குள்ள வரும். இப்போ வேகம்ன்றது காவிக்கணியம், கதின்றது எண்ணிக்கணியம். ஆறுமுடுகள். அது மாதிரி உந்தம். நிறைய காவி கணியங்களை பத்தி காய்ச்சி கொண்டு போகலாம். அப்போ ஒரு கணியம், ஒரு பௌதிக கணியம் உங்களுக்கு தரப்படுமாக இருந்தால் அது எண்ணிக்கணியமா காவிக்கணியம்ன்றது நீங்க முதல்ல விலையும் கொள்ளணும். பருமன் மட்டும் காணப்படுமாக இருந்தால் அது எண்ணிக்கணியம், பருமனோட சேர்த்து திசையும் காணப்படுமாக இருந்தாலுக்கு நாங்கள் காவிக்கணியம் சொல்றோம். இது அடிப்படையான விஷயங்கள் பிசிக்ஸ்லயும் படிச்சிருக்கோம். இப்ப ஒரு காவிய நான் ஒரு கொப்பில வரைவு படுத்துறதாக இருந்தால், ஒரு காவிய ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு கணக்குக்காகவோ அல்லது ஏதோ ஒரு கணிப்பீடு செய்யறதுக்காகவோ, ஏதோ ஒரு கால்குலேஷன் செய்யறதுக்காகவோ எனக்கு ஒரு காவிய கொப்பில வரைவு படுத்தணுமாக இருந்தால், வரையணுமாக இருந்தால், அந்த காவிகள் வரைகிற முறை எப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி காவிகளுக்கு பருமனும் காணப்படுது, திசையும் காணப்படுது. பருமனும் காணப்படுது, திசையும் காணப்படுது. அப்படிதானே? இந்த பருமன் திசை ரெண்டையுமே நான் வரைவுபடுத்தி காட்டுறேன். அப்படிதானே? பருமன் மட்டும் காணப்படுமாக இருந்தால் 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் எழுதி வச்சிருவேன். ஆனால் காவிகளை நான் வரைவுபடுத்துறேன், அல்லது கொப்பில நான் வரைய வேண்டிய தேவை எனக்கு வருமாக இருந்தால் அவரோட பருமனையும் நான் வரைஞ்சு காட்டணும், பருமனோட சேர்த்து திசையையும் வரைஞ்சு காட்டணும். உதாரணத்துக்கு 5 நியூட்டன் விசை வலப்பக்கமாக தாக்குன்னு வச்சுக்கோங்க. வலப்பக்கமாக ஒரு 5 நியூட்டன் விசை தாக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு தேவைக்காக இந்த காவியினை நான் ஒரு வரைவு முறை மூலம் அல்லது ஒரு நேர்கோட்டு முறை மூலம் அல்லது வரைவு முறை மூலம் நான் வரைவுபடுத்த போறனாக இருந்தால் இந்த காவியின் பருமனுக்கு நேர்விகித சமனாக ஒரு நீளம் எடுக்க போறேன். ஒரு நேர்கோட்டுல காட்ட போறேன். இந்த காவிகள் எல்லாத்தையும் நான் ஒரு நேர்கோட்டுல காட்ட போறேன். அந்த நேர்கோட்டுல காட்டுற நேரம் இந்த காவியின் பருமனுக்கு நேர்விகித சமனாக ஒரு கோட்டு துண்டத்தின் நீளம் எடுக்க போறேன். அதே நேரம் காவியின் திசைக்கு சமாந்தரமாக அந்த கோட்டை வரைஞ்சு காவியின் போக்கு எப்படி காணப்படுதோ, காவியின் போக்குன்றது இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக ஒரு கோடு வரைஞ்சால் இப்படி கோடு வரையலாம். போக்குன்றதா ஒரு வலப்பக்கமா இடப்பக்கம். இப்படி சமாந்தரமாக வரைகிற கோட்டுல அவர் இந்த பக்கம் போறாரா இந்த பக்கம் போறாரான்றதா அவரோட போக்கை குறிக்கும். அப்ப 5 நியூட்டன் விசையாக இருந்தால், உதாரணத்துக்கு 5 நியூட்டன் பருமனோட ஒரு விசையாக இருந்தால், இந்த விசையை நான் வரைவுபடுத்துற நேரம் இந்த 5 நியூட்டனுக்கு நேர்விகித சமனாக ஒரு கோட்டு துண்டம் எடுத்து 5 நியூட்டன் விசைக்கு நேர்விகித சமனாக ஒரு கோட்டு துண்டம் எடுத்து அந்த கோட்டு துண்டம் இந்த விசையின் திசைக்கு சமாந்தரமாக வார மாதிரியும் அதே போக்குல வார மாதிரியும் நான் ஒரு அம்புக்குறி மூலம் காட்ட போறேன். அதாவது 5 நியூட்டன் விசைக்கு நான் எப்படி எடுக்க போறேன் அளவீடு 1 நியூட்டன் 1 சென்டிமீட்டராகவோ அல்லது ஒரு அலகுன்னு எடுத்துக்கோங்க. அது 1 மீட்டரா இருக்கலாம், 1 சென்டிமீட்டரா இருக்கலாம், எப்படி இருக்கு. உதாரணத்துக்கு நான் 1 சென்டிமீட்டர் எடுத்தேன். 5 நியூட்டன் விசையினை நான் இந்த அளவிடைக்கு அமைவாக வரைவனாக இருந்தால் 5 நியூட்டன் விசைன்றது 5 சென்டிமீட்டராக வரப்போகுது, அல்லது 5 அலகுகளாக வரப்போகுது. நான் ஒரு அலகினை 1 சென்டிமீட்டராக கருதினால் ஒரு அலகுன்றது 1 மீட்டரா இருக்கலாம், 1 சென்டிமீட்டரா இருக்கலாம், 1 கிலோமீட்டரா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அப்ப 5 நியூட்டன் விசையினை நான் கொப்பில வரைய போறனாக இருந்தால் 1 நியூட்டனுக்கு நான் 1 அலகு நீளம் கொடுக்க போறேன். மொத்தமாக 5 நியூட்டன்றது 5 அலகு நீளம் உள்ள கோடாக வரப்போகுது. உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடாக வரப்போகுது. காவியின் திசைக்கு சமாந்தரமான கோடாக வரப்போகுது. அதே நேரம் காவியின் போக்கில் காணப்படுற அம்புக்குறி மூலம் இந்த காவி வரைபடுத்தப்படலாம். அதாவது இந்த காவியின் போக்கு வலப்பக்கமாக காணப்படுது. வலப்பக்கமாக நான் ஒரு 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு வரைகிறேன். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர் நீளமாக வரும். இந்த கோட்டு துண்டின் நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கு. இந்த காவி தொழிற்படுற கோட்டுக்கு சமாந்தரமான கோடாக இருக்கு. அதே நேரம் காவி எந்த பக்கம் செல்ற மாதிரி காணப்படுதோ இந்த கணக்கை பொறுத்தவரையில 5 நியூட்டன்றது வலப்பக்கம் செல்லும்.
அந்த திசையில நான் ஒரு அம்புக்குறி மூலம் எனக்கு இந்த காவியை வரைவுபடுத்தி காட்டலாம். ரைட். அப்ப 5 நியூட்டன் விசை என்ற நேரம் 5 சென்டிமீட்டர் அல்லது 5 அலகு நீளம் உள்ள கோடு இந்த காவிக்கு சமாந்தரமான கோடு காவியின் போக்குலே காணப்படுற அம்புக்குறி திசை. ரைட். இதன் மூலமாக எனக்கு வரைபடுத்தி காட்டலாம். அப்ப இந்த காவியின் நான் வரைய ஆரம்பிச்ச புள்ளிக்கு ஓண்டு வைக்கிறேன், வரைஞ்சு முடிச்ச புள்ளிக்கு ஏண்டு வைக்கிறேன். அப்ப இந்த காவி எங்க இருந்து எங்க போகுதுன்றால் ஓவிலிருந்து ஆரம்பிச்சு ஏ நோக்கி போகுது. இது இந்த மாதிரி எழுதி காட்டுவாங்க. ஓவிலிருந்து ஏ வரைக்குமான காவி. இந்த ஓக்கு ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவாங்க. காவியின் ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ஓன்ற புள்ளி காவியின் ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவாங்க. அல்லது தொடக்க புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ஏன்றது முடிவு புள்ளின்னு சொல்லுவோம். ரைட். காவி ஓன்றது ஆரம்ப புள்ளி. அதாவது காவி நாங்க வரைய ஆரம்பிக்கிற புள்ளிக்கு ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம். வரைஞ்சு முடிக்கிற புள்ளிக்கு முடிவு புள்ளின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப காவிகள் ஒரு 5 நியூட்டன் காவியாக இருந்தால் இந்த மாதிரி எனக்கு வரைவுபடுத்தலாம். அவரோட திசை மாறாம இருக்கணும் கட்டாயம். 5 நியூட்டன் விசை எந்த திசையில தொழிற்படுதோ அந்த திசையில் ஒரு அம்புக்குறி மூலம் காட்டப்பட்டிருக்கணும். நாங்க வரைய ஆரம்பிக்கிற புள்ளி ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம். வரைஞ்சு முடிச்ச புள்ளிய அதாவது 5 சென்டிமீட்டர் முடிவடைகிற புள்ளிய முடிவு புள்ளின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கோட்டின் நீளத்தை நான் அளந்து பார்த்தால் மறுதலையாக இந்த கோட்டின் நீளத்தை நான் அளந்து பார்க்கிற நேரம் இந்த காவியின் பருமன் எனக்கு மறைமுகமாக கிடைச்சிருக்குமா இல்லையா? இந்த கோட்டின் நீளமானது இந்த காவியின் பருமனை தந்திருக்கும். அதாவது அதே நேரம் ஓவிலிருந்து வரைய ஆரம்பிச்சு ஏல வந்து முடிக்கிறனாக இருந்தால் இந்த முழு காவியும் ஓல இருந்து ஏக்கி வார மாதிரி கருதி கொள்ளலாம். அதை எழுதுற முறை இப்படி ஓவில் ஆரம்பிச்சு ஏ என்ற காவி. இந்த காவி குறிக்கிறது யார் என்றால் 5 நியூட்டன் விசை. அப்போ ஓவிலிருந்து ஏ நான் மார்க் பண்ற நேரம் ஓன்ற புள்ளி எங்க காணப்படுதுன்னு தெரியும், ஏன்ற புள்ளி எங்க காணப்படுதுன்னு தெரியும். ஆகவே ஓவிலிருந்து ஏக்கான திசை இது மூலமே வரையறுக்கப்பட்டு நீங்க இந்த இடத்துல தனிய திசை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஓ என்ற காவி 5 நியூட்டன் விசையை குறிக்கும். இப்படி மேல அம்புக்குறி போட்டது எந்த புள்ளியில ஆரம்பிச்சு எந்த புள்ளியோட முடிவடைந்தது. அதே நேரம் ஓ என்ற கோட்டு துண்டத்தின் நீளம் இந்த கணக்கை பொறுத்தவரையில் 5 சென்டிமீட்டர் அல்லது 5 அலகு. அந்த பருமன்றது இப்படி ஒரு அடையாளத்தில் குறிப்பிடப்படும். ஒரு மட்டு மாதிரி 2 பக்கம் 2 கோடு போட்டிருப்பாங்க. ஓ ஏ காவின் பருமன். ரைட். ஓ ஏ காவின் பருமனாக இருந்தால் இந்த கோட்டு துண்டத்தின் நீளம் ஓ என்ற கோட்டின் நீளம். அப்ப இந்த கோட்டின் நீளம் 5 அலகுன்றது எனக்கு தெரியும். 5 அலகுகளாக இருந்தது. இப்ப இந்த காவியின் பருமன் திசை மாறாமல் இந்த காவியின் பருமன் திசை மாறாமல் எனக்கு வேற ஆரம்ப புள்ளியிலையும் வேற முடிவு புள்ளியிலையும் இதே காவியை வரையலாம். காவிகள் ஒரு இயல்பு மாதிரியே சொல்லலாம். எப்படின்னா இந்த 5 நியூட்டன் விசைன்றது இந்த பருமன் திசை மாறாமல் போக்கு மாறாமல் இந்த போர்டுல எனக்கு எங்க வேணாலும் வரையலாம். அப்ப இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக நான் வேறொரு ஆரம்ப புள்ளியில ஆரம்பிச்சு B1 வைக்கிறேன். இந்த B1ல ஆரம்பிச்சு இவருக்கு சமாந்தரமாக அதே போக்குல நான் இன்னொரு கோடு வரைஞ்சால் அதே நீளத்தோட இன்னொரு கோடு வரைஞ்சால் ரைட். இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். அப்ப இந்த நீளத்துக்கு சமனான நீளம் இங்க, இவருட போக்குக்கு சமனான போக்கு இவர், இந்த கோட்டுக்கு சமனான கோடு இவர். அப்ப இந்த காவியும் ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி வித்தியாசப்பட்டாலும் இதே 5 நியூட்டன் விசையத்தான் இவரும் வகை குறிக்கிறார் இல்லையா? அப்ப ஒரு காவியினை தளத்தின் எந்த புள்ளியில் ஆரம்பிச்சும் எந்த புள்ளி வரைக்கும் வரையலாம். ஒரே நிபந்தனை பருமன் மாறக்கூடாது, திசை மாறக்கூடாது, அதே நேரம் போக்கு மாறக்கூடாது. உதாரணத்துக்கு நான் இந்த ஓ என்ற காவிக்கு சிம்பிள் ஏண்டு பேர் வைக்கிறேன். இந்த காவிகள் எழுதுற நேரம் கீழே ஒரு கோடு போடுறது வளமை. சிலவங்க மேலேயும் போடுவாங்க, பிரச்சனை ரைட். சிம்பிள் என்ற மாதிரி பேர் வச்சா இந்த 5 நியூட்டன் நான் பேர் வைக்கிறேன். இப்போ தெரியாக்கா நீங்கள் நாங்கள் எக்ஸ் ஒய்னு பேர் வைக்கிற மாதிரி தெரியாத காவிகளுக்கு சிம்பிள் ஏ, சிம்பிள் பி, சிம்பிள் சி அந்த மாதிரி பேர் வச்சு கொண்டு போவோம். இப்போ காவிகள் வேறையா காட்டுறதுக்கு எண்ணிகள் இல்லை. நாங்கள் எண்ணிகள் தெரியாக்கணியங்கள் வார நேரம் எக்ஸ் ஒய் ஜெட்னு போடுவோம். காவிகளுக்கு தெரியாக்கணியம் வார நேரம் அல்லது தெரியாத காவியை நான் வரையறுக்கிற நேரம் இந்த மாதிரி ஏபிசின்ற மாதிரி வரையறுத்து கொண்டு போவோம். இப்போ காவிகளையும் எண்ணிகளையும் வேறுபடுத்துறதுக்காக எது காவி எது எண்ணின்னு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக கீழே ஒரு கோடு போட்டு அப்போ ஓ என்ற காவிக்கு ஒரு தெரியாக்கணியம் மாதிரி நினைச்சு நான் ஏன்ற ஒரு பேரோடு வைக்கிறேன்.
இந்த ஏன்ற காவி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓவில ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் போகுது. அவரோட போக்கு இப்படி காணப்படுது. அப்ப ஆரம்ப புள்ளி இவர், முடிவு புள்ளி இவர். இவர திசை இங்கால பக்கம் காணப்படுது. பருமன் ஓ என்ற நீளமாக காணப்படுது. அப்ப இந்த ஏன்ற காவி இந்த காவி தான் ஏன்ற காவியை குறிக்கும். இந்த ஏன்ற காவியினை வேறொரு தொடக்க புள்ளிலையும் வேறொரு முடிவு புள்ளிலையும் இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இதே போக்குல இதே பருமன்ல இந்த போர்ட்ல எனக்கு எங்கேயும் வரையலாம். Right? நான் இந்த B1 என்ற புள்ளியில் ஆரம்பிச்சு இதே நீளம் எடுத்து இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இதே போக்குல இன்னொரு கோடு வரைவனாக இருந்தால் B2ன்ற மாதிரி ரைட் ஆரம்ப புள்ளி B1 முடிவு புள்ளி B2 இந்த கோடு குறிக்கிற காவியும் அதே ஏயாத்தான் இருக்கும். வேறொரு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காவியினை ஒரு தளத்தின் மீது ஒரு தளம்ன்றது ஒரு போர்டு மாதிரி ஒரு தளத்தின் மீது எந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் சரி அதாவது அல்லது ஒரு காவியினை ஒரு தளத்தின் மீது ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி வித்தியாசப்பட்டாலும் பருமன் திசை போக்கு மாறாத வரைக்கும் அது எல்லாமே ஒரே காவியாத்தான் இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் ஏ காவியாக இருந்தார் இவருக்கு சமாந்தரமாகவும் பருமனில் சமனாகவும் அதே போக்கிலும் நான் இன்னொரு கோடு வரைஞ்சால் B1 இருந்து B2 வரைக்குமான காவி அதே காவியாத்தான் இருக்கு. அப்ப இவரை குறிப்பிட்ட முறை B1 B2 ஆக இருக்கு. B1 இருந்து B2 வரைக்கும். இந்த B1 இருந்து B2 வரைக்குமான காவின்றதும் A தான். ஓவிலிருந்து A வரைக்குமான காவின்றதும் அதே. சரிதானே? தேவையான விஷயங்கள் இருந்தால் டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. நாங்க அடுத்த விஷயங்களை பார்ப்போம். சொல்ற நோட்ஸ் எழுதிக்கோங்க. காவிகள் ஒரு தலைப்பு போட்டு சொல்ற விஷயங்கள் எழுதி குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட பருமனை கொண்ட கணியங்கள் காவிகள் எனப்படும். குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட பருமனை கொண்ட காவிகள் பருமனை கொண்ட கணியங்கள் காவிகள் எனப்படும். இப்ப காவிகள்னா என்ன வரையறைன்னு தெரிஞ்சிருக்கிறது. பருமனும் காணப்படுது திசையும் காணப்படுது. இதுவே எண்ணிக்கை சொல்றதாக இருந்தார் குறிப்பிட்ட பருமனை கொண்ட கணியம் சொல்லிருக்கு. அடுத்தது காவியலுக்கு சில உதாரணங்கள் எழுதிக்கோங்க. உதாரணமாக இடப்பெயர்ச்சி சொல்லலாம், வேகம் சொல்லலாம், விசைகள் சொல்லலாம், ஆர்முடுகள் சொல்லலாம், உந்தம் சொல்லலாம். நிறைய காவிய உதாரணங்கள் சொல்லலாம். கீழே ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. காவிகள் வரையறுக்கப்படும் போது பருமனுடன் சேர்த்து திசையும் வரையறுக்கப்படல் வேண்டும். பருமனுடன் சேர்த்து திசையும் வரையறுக்கப்படல் வேண்டும். எழுதுங்க. ஒரு காவியானது வரைவுபடுத்தப்படும் போது அக்காவின் பருமனுக்கு நேர்விகித சமனாக ஒரு கோட்டு துண்டம் பெறப்பட்டு அக்காவின் திசைக்கு சமாந்தரமாக அக்கோடு வரையப்பட்டு காவியின் போக்கில் அம்புக்குறி குறிப்பிடப்படுவதன் மூலம் அக்காவியானது வரைவுபடுத்தப்படும். சொல்லப்பட்ட 3 விஷயங்கள் ஒன்றா சேர்த்து சொல்லிருக்கலாம். ஒன்று இந்த பருமனுக்கு நேர்விகித சமனாக ஒரு அளவீடு எடுக்கணும். கட்டாயம் 1 நியூட்டன் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் கட்டாயம் இல்லை. நீங்க வேணும்னா 1 நியூட்டனை 1.5 சென்டிமீட்டராகவும் எடுக்கலாம் அல்லது 1/2 சென்டிமீட்டராகவும் எடுக்கலாம். உங்களோட விருப்பம். ஏதோ ஒரு நேர்விகித சமனான அளவீடு. அப்போ 1 நியூட்டனை நீங்க 1/2 சென்டிமீட்டராக எடுத்தால் அந்த 1/2 சென்டிமீட்டர் தான் உங்களோட ஒரு அலகு. அந்த மாதிரி நீங்க யோசிச்சு கொள்ளலாம். ஏதோ ஒரு அலகு. அப்ப எங்க லேசுக்காக நாங்க ஞாபகம் வச்சு கொண்டிருக்கோம் அப்படின்றால் 1 நியூட்டன்றது 1 சென்டிமீட்டர் மாதிரி. அப்ப 5 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கோடு வரைஞ்சால் அது 5 நியூட்டனை குறிக்கும். சரிதானே? அப்ப உதாரணத்துக்கு இவரை போட்டுக்கோங்க. 5 நியூட்டன் வலப்பக்கமாக வார நேரம் இந்த அளவிடைக்கு அமைவாக எனக்கு இப்படி வரைஞ்சு கொள்ளலாம். இதுல ஆரம்ப புள்ளி இவர், முடிவு புள்ளி இவர். இதை நாங்க பொறுப்பாகும்.
ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 5 நியூட்டன் போட்டுக்கோங்க. கீழே போடுங்க. OA காவி சமன் A எனும் காவியை கருதுக. இந்த OA என்ற காவிக்கு எங்களுக்கு பருமன், அதாவது எந்த காவின்றது தெரியும். இப்ப எக்ஸ்ன்ற ஒரு கணியம் ஒன்று காணப்படுது. எக்ஸ் எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. அதனால தெரியா கணிதம் பேர் ஒன்று வைக்கிறோம் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி OA ஏதோ ஒரு காவி ஒன்று காணப்படுது. அந்த காவிக்கு நாங்க பேர் வச்சிருக்கிறோம் A என்று சொல்லி சிம்பிள் என்று. இதை பத்தி பெருசா யோசிக்க தேவையில்லை. தெரியா கணியம் ஒரு மாதிரி யோசிக்கிறோம். இப்ப இந்த OA என்ற காவி ஒரு தெரியா கணியம் A என்ற ஒரு பேர் வச்சு நாங்க குறிப்பிட்டு வச்சிருக்கோம். அப்ப இந்த OA என்ற காவி A ஐ குறிப்பிடுமாக இருந்தால் இந்த OA என்ற காவி எப்படி வரையும்? OA என்ற காவி எப்படி வரைஞ்சுக்கும்? வரைஞ்சிட்டு கீழே எழுதுங்க. ஓவிலிருந்து ஏற்கான திசை காவியின் திசையாகவும், ஓவிலிருந்து ஏற்கான திசை காவியின் திசையாகவும், OA கோட்டின் நீளம், OA கோட்டின் நீளம் காவியின் பருமனாகவும் காணப்படும். OA கோட்டின் நீளம் காவியின் பருமனாகவும் காணப்படும். இது இது OA காவியின் ரெண்டு சைடுல ரெண்டு பாக்ஸ் மாதிரி போடுவாங்க. OA காவின் பருமன் அல்லது OA காவின் நீளம். நீளம் சொல்றது இல்ல, OA காவின் பருமன் மட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப இந்த OAன்றதான இவர், அப்ப இவர் இப்படியும் சொல்லலாம், A காவின் பருமன், ரைட்? A காவின் பருமன் என்றவாறு குறிப்பிடப்படும். என்றவாறு குறிப்பிடப்படும். பிரகட்ல போட்டுக்கோங்க. A காவியின் பருமன் சொல்லப்பட்டது. அதாவது A காவின் பருமன் சொல்லப்பட்டது ஒரு நீளம் தானே. நீளம் ஒரு நாள் மைனஸ்ல போகாது. இடப்பெயர்ச்சி மைனஸ்ல போகலாம். நீளம்ன்றது எண்ணிக்கணியம். அப்ப இந்த நீளம் ஒரு நாளும் மைனஸ் அளக்கப்பட்டது இல்லை. அப்ப ஏகாவின் பருமன் ஒரு நாளும் மைனஸ் ஆகாது. எப்பயுமே பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம். பூஜ்ஜியமாக இருந்தால் பூஜ்ஜிய நீளம் உள்ள காவின் இருக்கும். பூஜ்ஜிய காவின்னு சொல்லுவாங்க. பின்னுக்கு நோட்ஸ் எழுதுவோம். இந்த OA கோட்டின் நீளம் பூஜ்ஜியமாக இருந்தால் ஓவும் ஏயும் ஒரே புள்ளியில காணப்பட்டதாக இருக்கும். அப்படிதானே? அதாவது அந்த காவியின் பருமன் பூஜ்ஜியமாக காணப்படும். பூஜ்ஜிய காவின்னு சொல்லுவோம். கீழே எழுதுங்க. கீழே எழுதுங்க. ஒரு காவியின் பருமன் திசை போக்கு மாறாமல், ஒரு காவியின் பருமன் திசை போக்கு மாறாமல், ஒரு காவியின் பருமன் திசை போக்கு மாறாமல் அக்காவியானது தளத்தின் எந்த ஒரு ஆரம்ப புள்ளியும் முடிவு புள்ளியும் கொண்டு வரைவுபடுத்தப்படலாம். தளத்தின் எந்த ஒரு ஆரம்ப புள்ளியையும் முடிவு புள்ளியையும் கொண்டு வரைவுபடுத்தப்படலாம். எது மாறக்கூட பருமன் திசை போக்கு மாறாமல். அது கீழே B1 B2 போட்டு இந்த ரெண்டு நீளங்களும் சமன்றதை மார்க் பண்ணி, இவருக்கு இவர் சமாந்தரம்ன்றதை மார்க் பண்ணி, ரெண்டு நீளங்களும் சமன், இந்த கோட்டுக்கு இவர் சமாந்தரம், திசை ப்ளூ கலர்ல காட்டிருக்கேன். ஆகவே இந்த B1 B2ன்ற காவியும் A என்ற காவியத்தான் குறிக்கும். இதையும் வரைஞ்சுக்கும். இதையும் வரைஞ்சு கீழே போடுங்க. இவை சமகாவிகள் எனப்படும். இவை சமகாவிகள் எனப்படும். அதாவது OA என்ற காவியும் சரி, B1 B2 என்ற காவியும் சரி, ரெண்டுமே ஒரே காவி, ரெண்டுமே சமகாவிகள் சொல்லுவாங்க.
ரெண்டுமே சமகாவியம் சொல்லுவோம். இப்ப மேல சொன்ன விஷயங்கள நான் திரும்ப ஒரு சம்மரியா சொல்றேன். பாருங்க, ஒரு நோட் மாரி எழுதிக்கோங்க. A, B அப்ப ஏன்ற ஒரு காவி, பீன்ற ஒரு காவி. A, B சமகாவிகளாயின் A, B சமகாவிகளாயின் சமகாவிகளாயின் 3 விஷயம் நடக்கணும். முதலாவது A காவியின் பருமனும் B காவியின் பருமனும் சமனாக இருக்க. இரண்டாவது A என்ற காவி குறிக்கிற கோடும் B என்ற காவி குறிக்கிற கோடும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்க. மூன்றாவது A யின் போக்கும் B யின் போக்கும் சமனாக இருக்கு. A யின் போக்கும் B யின் போக்கும் சமனாக இருக்கு. அதாவது இப்ப இவருக்கு சமாந்தரமா இப்படி ஒரு கோடு வரைஞ்சு எனக்கு இங்கால திசையில அம்பு குறி போட்டிருக்கலாம். அப்ப இங்கால திசையில திசை மாறுமாக இருந்தால் இது ரெண்டும் சமகாவியம் சொல்றது. சமகாவிய வரணுமா இருந்தால் எல்லாமே உண்டா இருக்கணும். பருமன் சமனா இருக்கணும். திசை அதாவது சமாந்தரமா இருக்கணும். அதே நேரம் திசையும் ஒரே மாதிரி இருக்கணும். இவர் வலப்பக்கம் போனா இவரும் வலப்பக்கம். அப்ப இந்த 3 நிபந்தனைகளும் திருப்தி செய்யப்படுமாக இருந்தால் ஏயும் பியும் சமகாவிகளாக காணப்படும். ஒரு நோட் மாதிரி அவர் எழுதிக்கும். இப்ப ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளியும் ஒன்றாரிக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. தெரியும் எல்லா காவிக்கும், அதாவது சமகாவிகளுக்கு ஆரம்ப புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒரே ஆளாக இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஓவில் ஆரம்பிச்சு இவர் ஏல முடிகிறார். இவர் B1 வேறொரு புள்ளியில் ஆரம்பிச்சு B2 ஒரு புள்ளியில வந்து முடிவடைகிறார். இருந்தாலும் 2 பேரும் சமகாவிகள். அந்த 3 நிபந்தனையும் திருப்தி செய்யப்பட்ட வரை. அடுத்து இன்னொரு தலைப்பு மாதிரி போடுங்க. தலைப்பு பரவாயில்ல, தலைப்பு மாதிரியே போடுங்க. எதிர்காவிகள்னு போடுங்க, அதாவது மறைக்காவிகள். எதிர்காவிகள் அல்லது மறைக்காவிகள். எதிர்காவிகள் அல்லது மறைக்காவிகள். எதிர்காவிகள் அல்லது மறைக்காவிகள் என்ன அர்த்தம் சொல்லுவோம். ஏன்ற ஒரு காவி இப்படி காணப்படுது வச்சு. ஏன்ற ஒரு காவி இப்படி காணப்படும். ஏன்ற காவிக்கு பருமனில் சமனாகவும் சமாந்தரமாகவும் திசையில் எதிராகவும் காணப்படுற காவிதான் ஏன்ற காவில எதிர்காவின்னு சொல்லுவோம். ரைட், 3 விஷயம் சொல்லிருக்கேன். இந்த காவின் பருமனுக்கு சம பருமன் உள்ள காவி, இந்த காவிக்கு சமாந்தரமான காவி, ஆனால் போக்கு வித்தியாசப்படுது, திசை எதிராக காணப்படுது. இப்ப சமகாவிகள்ன்ற விஷயத்துல ஒரே ஒரு கடைசி நிபந்தனை மட்டும் வித்தியாசப்படுது, போக்கு எதிர் திசையில வரும். அப்ப இவர் ஏன்ற காவியாக இருந்தால் இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இந்த நீளத்துக்கு சமனாக எதிர் திசையில் வார காவிதான் இந்த காவியின் எதிர்காவின்னு சொல்லுவோம். அப்ப ஏன்ற காவியின் எதிர்காவி பீன்ற காவியாக இருந்திருக்கு. எதிர்காவின்ற நேரம் திசை வித்தியாசப்படுது. உங்களுக்கு தெரியும், காவிகள்ல திசை வித்தியாசப்பட்டால் எதிர் திசையில தொழிற்படுமாக இருந்தால் நாங்க மைனஸ் அடையாளத்தில் குறிப்பிடுவோம். அப்ப இந்த ஏன்ற காவி பி காவியின் மறைக்காவி, திசை எதிர் திசையில காணப்படுற காவி. உதாரணத்துக்கு இடப்பெயர்ச்சி எங்களுக்கு நல்ல பரிச்சயமான உண்டு. இந்த பாடம் முழுக்க நாங்க இடப்பெயர்ச்சி வச்சே யோசிச்சு படிப்போம். இங்கால பக்கம் இடப்பெயர்ச்சி நான் பிளஸ் எடுப்பேன். ஒருத்தர் இங்க இருந்து இங்கால பக்கம் போறாரா இருந்தால் அவர் இடப்பெயர்ச்சி நாங்க மைனஸ் எடுப்போம். இவர் இங்க இருந்து அங்கால பக்கம் 5 மீட்டர் போனால் பிளஸ் 5 மீட்டர் போனதா சொல்லுவார். அவர் அதே புள்ளியில இருந்து இங்கால பக்கம் 5 மீட்டர் வருவாராக இருந்தால் மைனஸ் 5 மீட்டர் வந்ததாக சொல்லியிருப்பார். அப்படிதானே? அப்ப இடப்பெயர்ச்சி ஒரு இங்கால பக்கம் போறது பிளஸ் ஆகும், இங்கால பக்கம் போறது மைனஸ் ஆகும் வார மாதிரி காவிகள் எதிர் திசையில வார நேரம் ஒருத்தர் பிளஸ் எடுத்தால் அல்லது ஒருத்தர் பிளஸ் ஆக இருந்தால் எதிர் திசையில போறவர் நாங்க மைனஸ் சொல்லுவோம். அப்ப ஏன்ற காவி வலப்பக்கமாக போகுது, பீன்ற காவி எதிர்ப்பக்கமாக போகுது, இடப்பக்கமாக போகுது, ஏக்கு எதிராக போகுது. அப்ப ஏன்றது பிளஸ் ஆக இருந்தால் பீன்றது மைனஸ் ஆக வரும்.
இப்படியும் சொல்லலாம். அல்லது மைனஸ் ஏ காவின்றது பி காவியாக இருந்திருக்கு. ஏ காவியின் திசையை மாத்தி விட்டால் பி காவி வரும். ரைட்? ஏ என்ற காவி இங்கால பக்கம் காணப்படுது. அப்ப மைனஸ் ஏன்றது எதிர் திசையில தாக்குற வார காவியாக இருந்திருக்கு. மைனஸ் ஏ என்ற காவியும் பி என்ற காவியும் ஒரே காவியாக வரும். ரைட்? மறைக்காவின்னு சொல்லப்பட்ட நேரம் பருமன் மாறாமல் இருக்கணும், சமாந்தரமாக இருக்கணும், திசை எதிர்ப்போக்குகள்ல காணப்படும். ஏன்ற காவிட மறைக்காவி பியாக வரணுமா இருந்தால் ஏன்ற காவி இங்க அளவுக்கும் காணப்படணும், பீன்ற காவி கட்டாயம் எதிர் திசையில காணப்படும். ஏ காவிக்கு சரி எதிராக காணப்படும். எனக்கு தேவைப்பட்ட இந்த பீன்ற காவிய எங்க வேணாலும் வரையலாம். அப்ப ஏன் எதிர்காவி இதே பருமன், இதுக்கு சமாந்தரம், எதிர் திசையில வரணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி எங்கேயும் வரலாம். நான் இந்த புள்ளியிலேயே ஆரம்பிச்சு வந்தாலும் எனக்கு இப்படியும் வரையலாம். இதே நேர்கோட்டின் வழியே இப்படியும் நீட்டி வரலாம். அப்ப இங்கால திசையில இந்த பருமனுக்கு சமநீளம் உள்ள பருமன் இங்கால வார மாதிரி இங்கால திசையில ஒரு கோடு வரைவனாக இருந்தால் இது மைனஸ் ஏ காவியை குறிக்கும். மறைக்காவிக்கு எழுதிக்கோங்க. ஏ கமா பி எனும் காவிகள், ஏ கமா பி காவிகள் எழுதுற முறை சொல்லிருக்கேன். கட்டாயம் இப்படித்தான் போட்டிருக்கேன். ஏ கமா பி எனும் காவிகள் ஒரே பருமனை கொண்டும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் எதிர்போக்குகளிலும் காணப்படுமாயின் அவை மறைக்காவியில் எனப்படும் அல்லது எதிர்காவியில் எனப்படும். அப்ப ஏன்ற காவி இப்படி இருந்தால், பீன்ற காவி இப்படி இருந்தால், பருமன் சமனாக இருக்குது, ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்குது, அதே நேரம் போக்கு எதிராக காணப்படும். திசை மாறி காணப்படும். அப்ப ஒன்று மற்றையதன் எதிர்காவியாக காணப்படும். ஏன்ற காவி பீன்ற காவின் எதிர்காவி, பீன்ற காவி ஏன்ற காவின் எதிர்காவி. இவரையும் வரைஞ்சிட்டு இவரை எழுதிக்கும். இவருக்கு ஒரு பேரும் வைக்கிறேன். இதோட சேர்த்தே எழுதிக்கோங்க. நான் இவரோட ஆரம்ப புள்ளிக்கு ஏபின்னு பேர் வைக்கிறேன். பாருங்க, சிம்பிள் ஏன்ற காவி, ஏபின்ற காவி, சிம்பிள் ஏன்ற காவி. இப்ப சிம்பிள் ஏன்ற காவிக்கு எதிர்காவி பி காவி. இப்ப பி காவி எங்க இருந்து எங்க போகுதுன்றால் பாருங்க, பி ஆரம்பிக்கிற இருந்து ஏ ஆரம்பிக்கிற திசை நோக்கி போகுது. ஏன்னா அப்ப பி காவிட, அதாவது சிம்பிள் பி காவிட ஆரம்ப புள்ளி பி ஆகவும் முடிவு புள்ளி ஏ ஆகவும் இருக்கும். அதாவது இந்த கோட்டை அப்படி நகர்த்தி கொண்டே வந்து இந்த கோட்டுக்கு மேல வச்சிருந்தார் சிம்பிள் பி காவிட ஆரம்ப புள்ளி இங்க வந்திருக்கும், முடிவு புள்ளி இங்க வந்திருக்கும். அப்ப பி காவின் ஆரம்ப புள்ளி பி, முடிவு புள்ளி ஏ. இது எனக்கு இப்படி மார்க் பண்ணுங்க, பி ஏ காவி. அப்ப ஏக்கும் பிக்குமான தொடர்பு எனக்கு தெரியும், ஏன்ற காவி மைனஸ் பீன்ற காவி. ஆகவே ஏ பீன்ற காவியும் பி என்ற காவியும் எப்படி தொடர்புபடும் என்றால் ஒரு மைனஸால தொடர்புபடும். அப்ப ஏ பின்ற காவியும் பி என்ற காவியும் எப்படி தொடர்புபட போகுது, ஒரு மைனஸால தொடர்புபட்டு வரப்போகுது. அப்ப ஒரு காவியை நீங்க மைனஸால பெருக்குறதுன்னா ஒரு திசை மாறும்ன்றத விளங்கிக் கொள்ளும். ஏ பின்ற காவிய ஒரு மைனஸால பெருக்குற நேரம் அவரோட திசை மாறி வரும், எதிர் திசையில வரும். உதாரணத்துக்கு ஓ என்ற ஒரு காவி காணப்படும். இவரை நீங்க மைனஸால பெருக்கி விட்டார், இந்த திசை மாறி வரும், ஏ ஒன்று. அது மாதிரி சி டி ஒரு காவி காணப்படும். சிடி காவியை நீங்க திசை மாத்தி விட்டால், டிசியாக மாத்தி விட்டால் முன்னால் ஒரு மைனஸ் பெருக்கப்பட்டு வரும். ஒரு காவிட திசை மாறுற நேரம் எதிர் திசையில தொழிற்படுற நேரம் அல்லது எதிர் திசை மாற்றப்படுற நேரம் முன்னால் ஒரு மைனஸ் பெருக்கப்பட்டு வரும். அப்ப ஏபின்ற காவி ஏ குறிக்கும், பி என்ற காவி பி ஐ குறிக்கும். ஏயும் பியும் எதிர்காவிகளாக இருந்தால் ஏபி சமன் மைனஸ் பி ஏவாக வரும். அதையும் எழுதிக்கும்.
அப்ப அடுத்தது போடுங்க பூஜ்ஜிய காவி. பூஜ்ஜிய காவி. ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தியரி மாதிரி தான் போய்க்கொண்டிருக்கேன். தூக்கமும் வரும். பின்னுக்கு தான் கணக்குகள் பத்தி படிக்க போறோம். எப்படி கணக்கு செய்ய போறோம். என்ன முக்கியத்துவம்னா இந்த பெயர்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்க. ரைட், பூஜ்ஜிய காவிண்டா என்ன, மறைக்காவிண்டா என்ன, இந்த பெயர்கள் நேரடியாக பயன்படுத்தப்பட்டு பேப்பர். இந்த பெயர்கள்லாம் பார்க்கிற நேரம் அவை எவற்றை குறிக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சிருக்க. அது மாதிரி நான் எழுதுற முறைகள் எழுதி காட்டினேன், நோட்டேஷன்ஸ் எழுதி காட்டினேன். ஏபி காவி, பிஏ காவி, ஆரம்ப புள்ளி, முடிவு புள்ளி. அந்த மாதிரி பெயர்கள் பார்க்கிற நேரம் உங்களுக்கு தெரியணும் இது எதை குறிக்கும். அதுக்காக தான் ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த பெயர்களை வரையறுத்து கொண்டு போகும். அடுத்து போடுங்க பூஜ்ஜிய காவி. பூஜ்ஜிய காவி. பூஜ்ஜிய காவின்றது யார் என்றால் பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவி. பூஜ்ஜிய காவின்னு சொல்லப்படுறது பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவி. பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவி என்றால் உதாரணத்துக்கு சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி ஒரு காவி தானே. ஒருத்தர் ஏன்ற புள்ளியில இயங்க ஆரம்பிக்கிறார். ஏன்ற புள்ளியிலிருந்து ஒரு திசையில போக ஆரம்பிக்கிறார். அவர் முதல்ல இங்கால திசையில போறார், இப்படி ஒரு திசையில போறார். புறம் இப்படி வரார், திரும்ப இங்க ஏக்கே வந்து நிக்கிறார்னு வச்சுக்கோங்க. ரைட், ஏல ஆரம்பிக்கிறவர் ஃபர்ஸ்டா இப்படி போறார், இங்க வந்து நிக்கிறார், இங்க இருந்து இங்க வரார், திரும்ப இங்க இருந்து இங்க வரார், ஏலேயே வந்து நிக்கிறார். அப்ப இவர இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டால் ஆரம்பத்தானத்திலே திரும்ப வந்து நிற்பாராக இருந்தால் அவருடைய மொத்த இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் தானே. அவர் சென்ற தூரம் வித்தியாசப்படும். தூரம்ன்ற நேரம் இந்த நீளம் பிளஸ் இந்த நீளம் பிளஸ் இந்த நீளமாக வரப்போகும். தூரம் வித்தியாசப்படும், ஆனால் அவருடைய இடப்பெயர்ச்சி மொத்தமாக பூஜ்ஜியம். அப்ப ஏல ஆரம்பிக்கிறவர் திரும்ப ஏழையே வந்து நிற்பாராக இருந்தால் ரைட், ஏன்றது ஆரம்ப புள்ளி, அவரோட முடிவு புள்ளியுமே தான். அவர் வந்து நின்ற இடம் கடைசியா வந்து முடிவடைஞ்ச இடமும் ஏ தான். இப்படி ஏன்ற காவில ஏன்ற புள்ளியில ஆரம்பிச்சு ஏன்ற புள்ளிக்கே வந்து நிற்பாராக இருந்தால் அவரோட மொத்த இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கு. அதாவது இந்த காவியின் பருமன் பூஜ்ஜியமாக இருக்கு. பருமன் பூஜ்ஜியமாக வரக்கூடிய காவிக்கு தான் நாம சொல்லுவோம் பூஜ்ஜிய காவி. அப்ப ஏன்ற காவி பூஜ்ஜிய காவி. பில ஆரம்பிச்சு திரும்ப பிக்கே வந்து நிற்பாரா இருந்தால் அதுவும் ஒரு பூஜ்ஜிய காவி. ஆரம்ப புள்ளிக்கே திரும்பி வருமாக இருந்தால் ஒரு காவி மொத்தமாக ஆரம்ப புள்ளிக்கே திரும்பி வருமாக இருந்தால் அது பூஜ்ஜிய காவியாக இருக்கு. அல்லது நீங்க வரைய போற கோட்டின் பருமன் பூஜ்ஜியமாக வரணும், நீளம் பூஜ்ஜியமாக வரணும். பூஜ்ஜிய பருமனை கொண்ட காவிகள் பூஜ்ஜிய காவிகள் எனப்படும். எழுதிக்கோங்க. பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவிகள் பூஜ்ஜிய காவிகள் எனப்படும். பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவிகள் பூஜ்ஜிய காவிகள் எனப்படும். பருமன் பூஜ்ஜியமாக உள்ள காவிகள் பூஜ்ஜிய காவிகள் எனப்படும். உதாரணத்துக்கு இவர் ஏ என்ற காவி, இவரோட பருமன் பூஜ்ஜியம். இல்லாட்டி ஏபின்னு ஒரு காவி காணப்படுது, அந்த ஏபி காவியின் பருமன் பூஜ்ஜியமாக இருக்குது. ஆகவே ஏபி ஒரு பூஜ்ஜிய காவி. என்ன விஷயம் ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஏன்றது பூஜ்ஜிய காவினால் என்ன விளக்கம்ன்றது விளங்கணும். ஏபியோட பருமன் பூஜ்ஜியமாக இருந்தால் ஏபி காவின்றது ஒரு பூஜ்ஜிய காவின்றது விளங்கணும். பியுமேயும் ஒரே புள்ளியாக காணப்படுது அர்த்தம், மறைமுகமாக. இங்க நான் பின்னு குறிப்பிட்டது உண்மையில ஏ ஆகவே காணப்படுது அர்த்தம். அடுத்து போடுங்க அலகு காவி. அலகு காவி. அலகு காவி. இந்த அலகு காவினா என்னென்றால் ஓரலகு நீளத்துக்கான காவியத்தான் அலகு காவின்னு சொல்லுவோம். ஓரலகு நீளத்துக்கான காவியத்தான் அலகு காவின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு காவி காணப்படுது, ஏன்ற புள்ளியில ஆரம்பிச்சு பீன்ற புள்ளி வரைக்கும் ஒரு காவி காணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏல இருந்து நான் முழுசா பி வரைக்கும் இணைச்சு விட்டால் அது உருவாக்குற காவி ஏ என்ற காவி. உதாரணத்துக்கு 5
நியூட்டன் மாறி. அப்ப இந்த ஏபி கோட்டின் நீளம், மொத்த நீளம் 5 சென்டிமீட்டரா வந்தால்தான் 5 நியூட்டன் முழுமையாக குறிப்பிடப்படும். அப்ப இந்த ஏ என்ற காவி ஃபுல்லா வரணுமாக இருந்தால் ஏல இருந்து பி வரைக்கும் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏல இருந்து நான் பி வரைக்கும் இணைச்சால் மொத்தமாக ஏ என்ற காவி உருவாகும். அப்ப இந்த ஏபி கோட்டின் வழியே நான் ஓரலகு நீளமுள்ள கோடு எடுத்திருந்தால், ரைட், ஏபின்ற கோட்டின் வழியே நான் ஓரலகு நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டம் எடுப்பனாக இருந்தால், உதாரணத்துக்கு இவர் மொத்தமாக 10 சென்டிமீட்டர் வச்சு, நான் இதுல 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு ஒன்று எடுத்திருந்தால் அந்த கோடு குறிக்கும் காவி எவ்வளவாக இருந்திருக்கு, என்னவாக இருந்திருக்கு, ரைட், ஓரலகு நீளத்துக்கான காவி. அப்ப இந்த 10 சென்டிமீட்டர் மொத்தமாக 10 நியூட்டனை குறிக்குமாக இருந்தால் 1 சென்டிமீட்டர் எவ்வளவு நியூட்டனை குறிக்கும் நான் கண்டுபிடிக்க 10 நியூட்டனினை மொத்தமாக இந்த கோட்டின் நீளத்தால பிரிக்கணுமா இல்லையா? விளங்கிச்சோ? இந்த மொத்த கோட்டின் நீளமும் 10 சென்டிமீட்டர் வச்சு, இந்த மொத்த காவியும் 10 நியூட்டன் வச்சுக்கும். அப்ப 1 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அலகு எவ்வளவு விசையை குறிக்கும், எவ்வளவு நியூட்டனை குறிக்கும் நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் மொத்த 10 நியூட்டனையும் இந்த மொத்த நீளத்தால பிரிச்சால் ஓரலகு நீளத்துக்கு எவ்வளவு நியூட்டன் கிடைக்குமா இல்லையா? இங்க இருந்து இங்க வரைக்கும் இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய கணக்காக்கும், 20 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க, இல்ல 10 சென்டிமீட்டர், ஆனால் குறிக்கிற விசை 20 நியூட்டன் வச்சுக்கோங்க. அப்போ ஓரலகு நீளம் எடுத்தால் ஓரலகு நீளம், அதாவது 1 சென்டிமீட்டர், இந்த 1 சென்டிமீட்டர் குறிக்கிற காவி 2 நியூட்டனாக இருந்திருக்கு. அப்ப 10 சென்டிமீட்டர் 20 நியூட்டனை தரும். அப்ப இந்த 1 சென்டிமீட்டர் 2 நியூட்டனை தான் குறிக்கும். நான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? மொத்த விசையினை இந்த கோட்டின் நீளத்தால பிரிச்சிருப்பேன். மொத்த விசை 20 நியூட்டன், கோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் அல்லது 10 அலகுகள். அப்போ ஒரு அலகுக்கு 2 நியூட்டன்ற மாதிரி வந்துருக்கு. ஒரு அலகுக்கு 2 நியூட்டன் மாதிரி வந்திருக்கு. மொத்த காவியினை காவியின் பருமனால பிரிச்சால், இந்த கோட்டின் நீளத்தால பிரிச்சால் ஓரலகுக்கு எவ்வளவு காவின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. இதே விஷயம் தான் நான் இப்ப நம்பர்ஸ் இல்லாமல் காவியை மட்டும் வச்சு வழங்கப்படுத்துறேன். ஏல இருந்து பி வரைக்கும் மொத்தமாக ஏன்ற காவியாக இருந்தால் இந்த ஏபின்ற கோட்ல நான் ஓரலகு நீளம் எடுக்கிற நேரம், ஓரலகு நீளம் எடுக்கிற நேரம் அது எவ்வளவு காவியை குறிக்கும் கண்டுபிடிக்கிறேன். நான் மொத்த காவியையும் ஏபின்ற நீளத்தால பிரிச்சிருக்கேன். இதான் ஏபி திசையில் காணப்படுற ஒரு அலகு காவியாக காணப்படும். ஏபின்ற திசை மாறாதானே, ஒரு காவிய ஒரு நம்பரால பிரிக்கிற நேரம் வாரதும் இன்னொரு காவியாக இருக்கு. உதாரணத்துக்கு 5 நியூட்டனினை நான் 2ஆல பிரிச்சால், ஒரு எண்ணியால பிரிச்சால் 2.5 நியூட்டன் இன்னொரு விசைதான் வரும், அதே திசைதான் வரும். ஆகவே ஏன்ற மொத்த காவியினையும் நான் ஏபின்ற மொத்த நீளத்தால பிரிச்சால் எனக்கு கிடைக்கிறது இந்த ஓரலகு நீளத்துல காணப்படுற காவியாக இருக்கு. அதே திசையில காணப்படும், திசை மாறாது. அப்ப இந்த யூன்ற காவி நான் பேர் வச்சால், அதாவது ஏபி திசையில காணப்படுற ஓரலகு நீளத்துக்கான காவிக்கு நான் யூண்டு பேர் வச்சால், அலகு காவிகளை யூ ஹேட்ன்ற மாதிரி இப்படி போடுவாங்க, மேல ஒரு தொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த யூ ஹேட்ன்றது ஏபி திசையில் காணப்படும் அலகு காவியாக காணப்படும். மொத்த காவியினையும் இந்த மொத்த நீளத்தால பிரிச்சு வர்றது. அப்ப இந்த ஏபின்ற மொத்த நீளம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏகாவின் பருமன். அப்படிதானே? ஏபின்ற மொத்த நீளம் ஏகாவின் பருமனாக இருக்கும். ஏகாவின் பருமனத்தான் நாங்க இவர நீளமாக எடுத்து வரைஞ்சோம். அப்ப இந்த ஏபின்ற நீளத்துக்கு பதிலாக எனக்கு ஏ மட்டும் போட்டிருக்கேன். அப்ப ஏபி திசையில காணப்படுற அல்லது ஏயின் திசையில் காணப்படுற அலகு காவி யூ ஹேட்ன்றது ஏ காவியின் கீழ் ஏ மட்டாக வரும். இங்க யூன்றது யாருன்றாரு ஏயின் திசையில் காணப்படும், அதே திசையில தான் வரும். ஏயின் திசையில் காணப்படும் அலகு காவி. ஏயின் திசையில் காணப்படும் அலகு காவி. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அடுத்து கொஞ்சம் கேள்விகள் நான் சொல்றேன் எப்படி வரும்ன்றது. நான் சொல்றது எழுதிக்கோங்க. ஓரலகு நீளத்துக்கான காவி, ஓரலகு நீளத்துக்கான காவி, ஓரலகு நீளத்துக்கான காவி அலகு காவி எனப்படும். ஓரலகு நீளத்துக்கான காவி அலகு காவி எனப்படும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை போடுங்க சொல்றேன். ஏல இருந்து பி வரைக்கும் மொத்தமாக ஏன்ற காவி
இப்ப யூ ஹேட்ன்றது ஏ காவியின் கீழ் ஏபியாக வரும். மொத்த காவியினையும் மொத்த நீளத்தால பிரிச்சு வரும். இந்த மொத்த நீளம்ன்றதுதான் ஏ காவின் மட்டாக இருந்தது, பருமனாக இருந்தது. அப்ப ஏ காவியின் கீழ் ஏ மட்டுன்றதுதான் அலகு காவியாக வரும். ஏன் திசையில் காணப்பட்ட அலகு காவியாக வரும். இது ஃபுல்லா எழுதிக்கும். அப்ப ஏயின் திசையில் காணப்படுற ஓரலகு காவி அல்லது அலகு காவி எனக்கு தெரியுமாக இருந்தால் யூ ஹெட்டாக இருந்தால் இதே திசையில வார அதாவது ஏயின் திசையிலேயே வரக்கூடிய ஒரு 10 அலகு பருமன் உள்ள காவி சொல்லுவோமே ஏயின் திசையில் இப்படி கேட்கிறாங்க. ஏயின் திசையில் 10 அலகு பருமன் உள்ள காவி காவி என்னவாக இருந்தது? உதாரணத்துக்கு இப்படி கேட்கிறாங்க வச்சுக்கோ. அப்ப ஏயின் திசைன்றது ஏபின்ற கோட்டின் வழியே இங்கால திசை வலப்பக்கமாக காணப்படும். அப்ப ஏயின் திசையில் காணப்படணும் 10 அலகு பருமன் உள்ள காவியாக காணப்படும். அப்ப ஏயின் திசையில் காணப்படுற 10 அலகு பருமன் உள்ள காவி என்றால் கவனமா யோசிங்க. ஏயின் திசையில நான் ஓரலகு எடுத்தால் அது யூன்ற காவியாக இருக்கு. இந்த யூன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஏ காவியின் கீழ் ஏ காவியின் பருமன். அப்படிதானே? யூன்ற காவி ஏ காவியின் கீழ் ஏ காவியின் பருமன். அதாவது ஏயின் திசையில் நான் ஓரலகு நீளம் எடுத்தால் இவ்வளவு காவியாக இருந்திருக்கு. அப்ப ஏயின் திசையில் நான் 10 அலகு பருமன் உள்ள காவி எடுத்தால் ஒரு அலகுக்கு இவ்வளவு வருமா இருந்தால் 10 அலகுக்கு எவ்வளவு வரும் கேட்டிருந்தால் இந்த ஓரலக 10ஆல பெருக்கிறது தானே. ஓரலகு 1 சென்டிமீட்டர் 1 நியூட்டனை குறிக்குமாக இருந்தால் 10 அலகுகள் எவ்வளவு குறிக்கும் கேட்டிருந்தால் அல்லது 10 பருமனுள்ள காவி யாருன்னு கேட்டிருந்தால் அந்த 1 நியூட்டனினை நீங்க 10ஆல பெருக்கினால் கிடைக்குமா இல்லையா? ஓரலகுக்கு 1 நியூட்டன். அப்போ 10 நியூட்டன் வரணும் வரதா எவ்வளவு அலகுகள் வந்திருக்கு? 10 அலகுகள் வந்திருக்கு. அது மாதிரிதான் ஏயின் திசையில் ஓரலகு காவி யூன்ற காவி. இப்போ 10 அலகு பருமன் உள்ள காவி யார்? ஏயின் திசையில் 10 அலகு பருமன் உள்ள காவி. அப்ப இந்த அலகு காவியினை மொத்தமாக 10ஆல பெருக்கி விட்டால் வருமா இல்லையா? இந்த யூ ஹெட்ன்றது ஏ காவின் கீழ் ஏ மட் இந்த மொத்த பெருமானத்துக்கும் நான் யூண்டு பேர் வச்சிருக்கிறேன். அப்ப ஏ திசையில் ஓரலகு நீளம் உள்ள காவி யூ ஹெட்டாக இருந்தார். ஏ திசையில் 10 அலகு பருமன் உள்ள காவின்றது யூ ஹெட்டின் 10 மடங்காக இருந்திருக்கு. ஒரு அலகு இவர் 10 அலகு இவர 10 மடங்காக இருந்திருக்கு. 10 யூ ஹெட்டாக வரும். அதாவது 10 ஏ காவியின் கீழ் ஏ மட்டாக வரும். விளங்கிச்சோ? இது மாதிரி எவ்வளவு பருமன் உள்ள காவியா இருந்தாலும் சரி அந்த திசையில ஏயின் திசையில் காணப்படுற ஒரு அலகு தெரியுமாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு அளவு பருமன் உள்ள காவியை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொண்டு போறோம். அப்ப இந்த திசையில காணப்படுற ஓரலகு பருமன் உள்ள காவி இவர் 10 அலகு பருமன் உள்ள காவின்றது இவர 10 மடங்காக இருந்தது. இப்ப கே அலகு பருமன் உள்ள காவின்ற ஏயின் திசையில் கே அலகு பருமன் உள்ள காவி கே யூ ஹெட்னு வந்து கே தர ஏ காவியின் கீழ் ஏ மட்டாக இருந்தது. சரிதானே? இந்த விஷயம் தான். உதாரணத்துக்கு அவர் எழுதிக்கோங்க சொல்றேன். ஒரு காவி தெரியுமாக இருந்தால் அந்த காவியின் பருமன் அளவு விரிச்சல் அந்த திசையில காணப்படுற அலகு காவி எனக்கு கிடைக்கும்.
இப்ப 2 காவிகள் காணப்படுதுன்னு வச்சுக்கோ. ஏன்ற ஒரு காவி இப்படி காணப்படுது. பீன்ற ஒரு காவி இப்படி காணப்படுது. சரி. அப்ப ஏயின் திசையில் காணப்படுற அலகு காவி கவனம், குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏயின் திசையில் காணப்படுற அலகு காவி ஏ காவியின் கீழ் ஏ மட். நான் இவருக்கு U1 ஹேட்னு போட்டு. இப்ப U1 ஹேட்ன்றது ஒரு சாய்வுல இங்கால திசையில காணப்படுது. ஏயின் கீழ் ஏ மட்டாக காணப்படுது. சரி. அதே மாதிரி பியின் திசை இங்க இருந்து கீழ் நோக்கி இப்படி காணப்படுது. அப்ப பியின் திசையில் காணப்பட்ட அலகு காவி பி காவியின் கீழ் பி காவியின் பருமனாக இருக்கு. நான் இவருக்கு U2 ஹேட்ன்ற மாதிரி பேர் வைக்கிறேன். இப்ப U2 ஹேட்ன்றது கீழ் நோக்கி இந்த காவிக்கு சமாந்தரமாக இங்கால பக்கம் பி காவியின் கீழ் பி காவியின் பருமனாக வரும். இப்ப இந்த U1 U2 சமகாவிகளான்னு கேட்டால் இல்ல, ரெண்டுமே அலகு காவிகள் தான். ரெண்டுமே அலகு காவிகள் தான். இந்த U1 சொல்லப்பட்டது ஏ திசையில ஓரலகு எடுத்தால் வார காவி, அதாவது மேல் நோக்கி காணப்படுது. இந்த U2 காவின்றது பி திசையில் ஓரலகு எடுத்தால் வார காவி. ரெண்டு பேரும் சம காவிகளான்னு கேட்டால் இல்ல, பருமன் மட்டும் தான் சமனா இருக்குது. இவருட பருமனும் ஒன்றுதான், இவருட பருமனும் ஒன்றுதான். அலகு காவிகள் எல்லாத்துலயுமே பருமன்கள் உண்டாக வரும். என்ன ஓரலகு நீளத்துக்கான காவி தானே. அப்ப பருமன் ஒரு அலகு. ஆனா திசை வித்தியாசப்படுது பாருங்க. இவர் மேல் நோக்கி போறார், இவர் கீழ் நோக்கி போறார். அப்ப பருமன் உண்டாக இருந்தாலும் திசைகள் வித்தியாசப்படுது, ஒன்றுக்கொன்று சமாந்தரமும் இல்ல. அப்ப இந்த அலகு காவியும் இந்த அலகு காவியும் சமகாவிகள் இல்ல. சமகாவிகளா வரணுமா இருந்தா என்ன நடக்கணும்? பருமன், திசை, போக்கு எல்லாமே சமனாக இருந்தது. இதுல திசைகள் வித்தியாசப்படுது, போக்குகளும் ஒரே மாதிரி வரணும் கட்டாயம் இல்லை. அப்ப இது ரெண்டுமே அலகு காவிகளாக இருந்தாலும், ரெண்டு பேருமே பருமன்கள் உண்டாக இருந்தாலும், ரெண்டு பேரும் சமகாவிகளா வரணும்னு கட்டாயம் இல்லை. அலகு காவின்றது எந்த திசையில அலகு காவின்றதை பொறுத்தும் வேற வேற காவியில எனக்கு கிடைக்கும். அப்ப இவர் U1 ஹேட், இவர் U2 ஹேட். அதே நேரம் அலகு காவிகள் எல்லாத்திலையும் பருமன்கள் பொதுப்படையாக இப்படி போடுறேன். அலகு காவிகள் எல்லாத்திலையும் பருமன்கள் கட்டாயம் உண்டாக வரும். எல்லா அலகு காவிலையும் பருமன் உண்டாத்தான் இருக்கு. இதை ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயுமே அலகு காவியோட பருமன் உண்டாத்தான் வரும், மாறாது. கீழே ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய இடத்துல இதை பார்ப்பீங்க. ஒரு ஆள்கூற்று தளம் எடுக்கும் XYன்ற மாதிரி நான் இதை X அச்சாக எடுக்கிறேன், இதை Y அச்சாக எடுக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் செங்குத்தாக இந்த எக்ஸ்ன்ற கோடும் சரி ஒய்ன்ற கோடும் சரி இந்த போர்டுல காணப்படுமா இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கும் செங்குத்தாக போர்டுக்கு வெளியே ஒரு கோடு வரையலாம். எனக்கு ஜட்ட மாதிரி இப்படி இந்த போர்டுக்கு வெளியே வர கோட்டுக்கு நான் ஜட்டுன்னு பேர் வைக்கிறேன். உண்மையில நான் இப்படி வரைஞ்சது போர்டுக்கு வெளியே வர கோடு இப்படி காணப்படும். அப்ப எக்ஸ்ன்ற கோடு இப்படி, ஒய்ன்ற கோடு இப்படி, ஒய்ன்ற அச்சு இப்படி, ஜட்ன்ற அச்சு இப்படி. இந்த ஜட்ன்ற அச்சு தான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்படி ஒரு ஆள்கூற்று தளத்தை நான் வரைவனாக இருந்தால் எக்ஸின் திசைன்றது இங்கால போற திசை, ஒய்யின் திசைன்றது இங்கால போற திசை, ஜட்டின் திசைன்றது இப்படி வர திசை. அப்ப எக்ஸின் திசையில நான் ஒரு காவி வரைவனாக இருந்தால், உதாரணத்துக்கு இப்படி ஒரு காவி வரைவனாக இருந்தால் ஏன்னு வச்சுக்கோமே. இந்த எக்ஸின் திசையில காணப்படுற ஓரலகு பருமன் உள்ள காவியை நான் கண்டுபிடிச்சால் ஏன்ற காவியை மொத்தமாக ஏ காவின் பருமனால பிரிச்சிருக்கு. அப்ப ஏ காவிய மொத்தமாக ஏ காவின் பருமனால பிரிச்சு வார காவி எக்ஸ் அச்சின் திசையில் காணப்படுற ஓரலகு பருமன் உள்ள காவியாக இருக்கு. இந்த எக்ஸ் திசையில காணப்படுற ஓரலகு பருமன் உள்ள காவியை நாங்க ஐன்ற மாதிரி குறிப்பிடுறோம். இது ஒரு யூனிவர்சல் முறைன்னு சொல்லுவாங்க, ஒரு பொதுவான முறை, எல்லாருமே பாவிக்கிற முறை. இதை மாத்தவோ மாத்திக்கொள்ளவோ இல்லை, ஒன்றும் செய்யாது. இது நியமமான முறை. அப்ப எக்ஸ் திசையில காணப்படுற அலகு காவிக்கு அங்க ஏ திசையில காணப்படுற அலகு காவிக்கு யூன்ற ஒரு பேர் வச்சு, ஒரு தெரியாக்கணிய மாதிரி வச்சு யூன்ற ஒரு பேர் வச்சு, அத மாதிரி எக்ஸின் திசையில காணப்படுற அலகு காவிக்கு நம்ம ஐந்து பேர் வச்சு. அப்ப ஐய கண்டால் காவியல்ல எங்கேயும் சார்
ஐன்ற ஒரு பேரை காணுவீங்களா இருந்தால் அது குறிப்பிடுறது எக்ஸ் திசையில் காணப்பட்ட அழகு காவின்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அது மாதிரி y திசையில் காணப்பட்ட அழகு காவி ஜேன்ற ஒரு அடையாளத்தில் குறிப்பிடப்படும். Z வந்து எங்களுக்கு பெருசா வாரது இல்லை, ஆனா சும்மா தெரிஞ்சு வச்சுக்குவோம். Z திசையில் காணப்பட்ட அழகு காவி கே என்று குறிப்பிடப்படும். அப்ப எக்ஸ் திசையில் காணப்பட்ட அழகு காவி ஐ, y திசையில் காணப்பட்ட அழகு காவி ஜே, Z திசையில் காணப்பட்ட அழகு காவி Z ஆக இருக்கும். அப்ப எக்ஸின் திசையில் ஓரலகு நீளம் எடுத்திருந்தால் அந்த காவி ஐ ஆக இருக்கும். வையின் திசையில் ஓரலகு நீளம் உள்ள காவி எடுத்திருந்தால் அது ஜே ஆக இருந்திருக்கும். ஜட்டுன்ற திசை வழியே, அதாவது போர்டுக்கு வெளியே நான் ஓரலகு நீளம் எடுத்திருந்தால் அது கேன்ற காவியாக இருந்தது. அப்ப ஐ காவி, ஜே காவி, கே காவி எல்லாமே அழகு காவின்றதுனால ஐ காவின் பருமனாக இருக்கலாம், ஜே காவின் பருமனாக இருக்கலாம், கே காவின் பருமனாக இருக்கலாம். எல்லாமே ஒன்றுக்கு சமனாக இருந்திருக்கு. அழகு காவியில் எல்லாருமே பருமன்கள் ஒன்றுதான் எப்பயுமே. எழுதிக்கோங்க நான் சொல்றது. எக்ஸ் திசையிலான அழகு காவி, எக்ஸ் திசையிலான அழகு காவி, எக்ஸ் திசையிலான அழகு காவி ஐ எனவும், y திசையிலான அழகு காவி ஜே எனவும், Z திசையிலான அழகு காவி கே எனவும் வரையறுக்கப்படும். வரையறுக்கப்படும் நீங்க விளையும் கொள்ளணும். இது மாத்தே இயலாம். இது நியமமான முறை. யாரை கேட்டாலும் இப்படித்தான் சொல்றேன். ஐ ஜே கே என்ற மாதிரி ஐ என்றால் எக்ஸ் திசையிலான அழகு காவி. எனக்கு விருப்பம் இல்லை, நான் y திசைக்கு தான் கொடுப்பேன், உங்களோட விருப்பத்துக்கு மாத்தே. ஐ என்று சொல்லப்பட்டது எப்பயுமே எக்ஸ் திசையிலான அழகு காவி. y ஜேன்றது எப்பயுமே y திசையிலான அழகு காவி. ஐஜேகேன்றது எதை குறிக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஐஜேகேக்கு பொதுவா கீழே கோடுகள் போடுறது இல்லை, போட்டாலும் பிழை இல்லை. போடலாண்டு மார்க்ஸ் எல்லாம் வெட்ட மாட்டாங்க. போட்டாலும் உண்டுதான், போராட்டியும் உண்டு. அடுத்து இதே மாதிரி எழுதிக்கும். ஐ காவின் பருமன், ஜே காவின் பருமன், கே காவின் பருமன் எல்லாமே உண்டா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பேர் தான காவிகள். இன்னைக்கு ஃபுல்லா நாங்க காவிகளை வரையறுக்கிறது பற்றி மட்டும்தான் பார்த்திருக்கோம். காவிகள்னா என்ன, காவிகளுக்கு நாங்க காவிகள்ல சில பெயர்கள் பார்க்கிற நேரம் அதை எதை குறிக்கும். உதாரணத்துக்கு ஐஜேகேன்னா என்ன, அழகு காவின்னா என்ன, சமகாவின்னா என்ன, எதிர்காவின்னா என்ன, அந்த மாதிரி. இன்னைக்கு ஃபுல்லா நாங்க காவிகளோட வரையறை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். போதான் நாங்க கேள்விகளுக்குள்ள போறோம். சரிதானே? அடுத்து போறோம் தான காவிகள். ஒரு மிக முக்கியமான தெரிஞ்சிருக்க வேண்டிய பேர். சொல்லுவோம். ஓன்ற ஒரு புள்ளி இங்க காணப்படும், ஏன்ற புள்ளி இங்க, பீன்ற புள்ளி இங்க, சீன்ற புள்ளி இங்கன்னு வச்சு. சரிதானே? இப்ப ஓல இருந்து பாக்குறவருக்கு ஏ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி விளங்குது. ரைட்? ஓல இருந்து பாக்குற நபருக்கு ஏன்றவர் இங்க பக்கம் காணப்படுற மாதிரி காணப்படுற இருந்தது. அது மாதிரி ஓல இருந்து பாக்குறவருக்கு பி இப்படி வழங்கியிருப்பார், ஓல இருந்து பாக்குறவருக்கு சி இப்படி வழங்கியிருப்பார். மாறி ஏல இருந்து பாக்குறவருக்கு பி இங்கால திசையில காணப்படுற மாதிரி வழங்கியிருக்கு. இப்போ ஓல இருந்து பாக்குற நேரமும் ஏல இருந்து பாக்குற நேரமும் பீன்றவர் வேற வேற தானங்கள்ல காணப்படுற மாதிரி விளங்குதா இல்லையா? அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாதிரி, அதாவது இந்த 3 பேரையும் குறிப்பிடுற மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த 3 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக நாங்க ஏதோ ஒரு நிலையான புள்ளி இருக்க போறோம். அந்த நிலையான புள்ளியில இருந்து பாக்குற நேரம் ஏ எங்க இருக்கிறார், பி எங்க இருக்கிறார், சி எங்க இருக்கிறார் சொல்றது ஒவ்வொரு தனிநபர் சார்பாக இவர் இங்க இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறார் சொல்றதை விட லேசான முறையாக இருந்திருக்கும். இப்ப ஏ கிட்ட கேட்டால் பி இங்க கீழே காணப்படுறான்னு சொல்லியிருப்பார். இதுவே ஓ கிட்ட கேட்டிருந்தால் வலப்பக்கமாக காணப்படுறான்னு சொல்லியிருப்பார். அப்ப பாக்குற நபரை பொறுத்து ஒவ்வொருத்தரையும் தானங்கள் மாறுபடுது. இந்த குழப்பம் எல்லாம் இல்லாமக்க யாரோ ஒருத்தரை பிடிச்சி ஒரு இடத்துல நிப்பாட்டு, ரைட்? ஓன்றோட பிடிச்சி நீங்க இங்க நில்லுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு
இப்ப யார் வந்து ஓவ கேட்டாலும் சரி, ஏ இங்க இருக்கிறார், பி இங்க இருக்கிறார், சி இங்க இருக்கிறார். இவர் சார்பாக எல்லாரும் எனக்கு வரையறுத்து சொல்லியிருப்பார். சரிதானே? அப்ப இதான் தானக்காவின் அடிப்படை ஐடியா. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து பார்க்கிற நேரம் ஒவ்வொரு புள்ளிகளும் எங்கெங்க காணப்படுது, என்னென்ன தானங்கள்ல காணப்படுது. அதான் தானக்காவின்னு சொல்லுவோம். அப்போ ஓன்ற புள்ளி சார்பாக ஏ நான் கருதுனாக இருந்தால் ஓவையும் ஏயையும் இணைக்கிற நேரம் என்ன காவி உருவாகும். அத மாதிரி ஓன்ற தானத்திலிருந்து நான் பீன்ற தானத்தை இணைக்கிற நேரம் என்ன காவி உருவாகும். என்ன பருமன், என்ன திசை, அந்த மாதிரி என்ன காவி உருவாகும். ஓன்ற புள்ளியிலிருந்து நான் சியை இணைக்கிற நேரம் என்ன காவி உருவாகும். இதான் ஓ குறித்து ஏயின் தானக்காவி, ஓ குறித்து பியின் தானக்காவி, ஓ குறித்து சியின் தானக்காவி. அப்போ ஓ குறித்து ஏயின் தானக்காவின்றது ஓ ஏன்ற காவியாக இருக்கு. இது ஓ ஏன்ற காவி. இந்த அடையாளத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா விளங்கணும். ஓ குறித்து ஏயின் தானக்காவி, ஏயின் தானக்காவி. அத மாதிரி ஓ பின்னு சொல்லப்படுறது ஓ குறித்து பியின் தானக்காவி, ஓ சின்னு சொல்லப்படுறது ஓ குறித்து சியின் தானக்காவி. ஓல இருந்து பார்க்கிற நேரம் சி எப்படி வழங்கியிருப்பார். நான் ஓவையும் சியையும் இணைச்சால் அது என்ன காவியாக உருவாகுது. அதான் ஓ குறித்து சியின் தானக்காவி. எனக்கு இப்படியும் யோசிக்கலாம். நான் நிலையான புள்ளியாக ஏ எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்ப ஏல இருந்து பார்க்கிற நேரம் பி எப்படி வழங்கியிருப்பார். ஏ பின்ற காவியாக இருந்திருக்கும். நான் ஏயையும் பியையும் இணைக்கிற நேரம் உருவாகிற காவி ஏ பி காவியாக இருந்திருக்கு. இது ஏ குறித்து பியின் தானக்காவி. ஏ குறித்து பியின் தானக்காவி. ஓவையும் ஏயையும் இணைச்சால் உருவாகிற காவி ஏன்ற காவியாக இருந்தார். ஓ குறித்து ஏயின் தானக்காவி ஏன்ற பெயரால் குறிப்பிடப்படும். எனக்கு பருமனும் தெரியும், திசையும் தெரியும். ஓவையும் ஏயும் இணைச்சால் எவ்வளவு நீளமுள்ள கோடு வரும்ன்றது தெரியும், எந்த திசையில வரும்ன்றது தெரியும். பருமனும் தெரியும், திசையும் தெரியுமா இருந்தால் ஓல இருந்து எவ்வளவு இடப்பெயர்ச்சியில ஏ காணப்பட்டார் எனக்கு உறுதியா சொல்லிக் கொள்ளலாமா இல்லையா. ஓவையும் ஏவையும் இணைச்சால் என்ன காவி உருவாகுந்தால் ஏன்ற காவியாக இருந்தால் ஓ குறித்து ஏயின் தானக்காவி சிம்பிள் ஏன்ற மாதிரி என குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அது மாதிரி ஓ குறித்து பியின் தானக்காவி சிம்பிள் பி ஆக இருக்கு. இந்த சிம்பிள் பீட பருமனும் தெரியும், திசையும் தெரியும். அதே மாதிரி ஓ குறித்து சியின் தானக்காவி சிம்பிள் சி ஆக இருந்தது. ஏ குறித்து பியின் தானக்காவி எல்லாம் எப்படி காண்றது நாங்க பொறுப்பு பார்ப்போம். அப்போ ஓ குறித்து ஏயின் தானக்காவி என்றால் ஓவையும் ஏயையும் இணைச்சால் ஓவிலிருந்து ஏக்கு போற நேரம் எந்த திசை எவ்வளவு பருமன். ஓ குறித்து ஏயின் தானக்காவி. ஓவையும் பியையும் இணைச்சால் ஓ குறித்து பியின் தானக்காவி அல்லது ஓபின்றது ஓவிலிருந்து நான் பிக்கு போகணுமா இருந்தால் எந்த திசையில போகணும், எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு இடப்பெயர்ச்சியை காட்டும். அதான் ஓ குறித்து பியின் தானக்காவி. ஓவிலிருந்து சிக்கு போற நேரம் எந்த திசையில போகணும், எவ்வளவு நீளம் போகணும், எவ்வளவு இடப்பெயர்ச்சி போகணும். அதான் ஓ குறித்து சியின் தானக்காவி. லேசா சொல்றதா இருந்தால் ஓ குறித்து ஏயின் தானக்காவின்றது ஓல ஆரம்பிச்சு ஏய முடிவு புள்ளியாக கொண்ட காவி. ஓவில் ஆரம்பிச்சு ஏயினை முடிவு புள்ளியாக கொண்ட காவி. ஓவையும் ஏயையும் இணைக்கிற கோடு குறிக்கும் காவி. அதான் ஓ குறித்து ஏயின் தானக்காவி. அப்ப ஏ குறித்து பியின் தானக்காவின்றது ஏயையும் பியையும் இணைச்சால் ஏயையும் பியையும் இணைச்சால் ஏல இருந்து பிக்கு போற நேரம் உருவாகிற காவி. இதான் ஏ பி காவி. பி குறித்து சியின் தானக்காவி என்றால் பில இருந்து ஆரம்பிச்சு சியை நோக்கி போற நேரம் உருவாகிற காவி. தான் பி குறித்து சியின் தானக்காவி. தானக்காவின் போட்டு எழுதிக்கோங்க. ஒரு நிலைத்த புள்ளி சார்பாக ஒரு நிலைத்த புள்ளி சார்பாக மற்றுமோர் புள்ளியின் தானத்தை குறிக்கும் காவி தானக்காவி எனப்படும். அப்படின்னு போட்டு இது அப்படியே ஃபுல்லா எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் காவிகளுக்கான வரையறை இவ்வளவுதான். இந்த பெயர்கள் நான் தெரிஞ்சிருக்கேன். இதுக்கான முக்கியமான தீர்கள் போகுது. இதுகளை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த பெரிய விஷயங்கள் படிக்கல, கஷ்டமான விஷயங்கள் ஒன்றுமே படிக்கல.
இதுக்கு அங்கால தான் முக்கியமான தியரிகள், கேள்விகளுக்குள்ள போறோம். கேள்விகள பத்தி கேள்விகள் எப்படி செய்யணும்? கேள்விகள் செய்யறதுக்கு எனக்கு என்னென்ன ஐடியாஸ் தேவை? இன்னும் கொஞ்சம் தியரி தான் இருக்குது. அதுக்கு நாங்க முக்கியமா மெயினா கேள்விகளுக்கு போயிடுவோம். அப்ப இதுகள் பெயர்கள் என்னென்ன எதை எதை குறிக்கும்? ஒவ்வொரு காவிகளோட வரையறைகள் என்ன? சமகாவி, எதிர்காவி, அழகு காவி, தானக்காவி. இந்த பெயர்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பின்னுக்கு வரப்போற கேள்விகள்ல இந்த பெயர்கள் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ குறித்து ஏயின் தானக்காவி இது என்க, சிம்பிள் ஏ என்க, சிம்பிள் பி என்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பெயர்கள் பார்க்கிற நேரம் இவை இதைத்தான் குறிக்கின்றதை நீங்க விளங்கி இருக்கு. அதுக்காக தான் இது கொஞ்சம் டைம் எடுத்து அழகா படிப்பிச்சுட்டு போறோம். மிச்ச விஷயங்களை நாங்க அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ்